ஓகே, வணக்கம் மக்களே. பாட்டும் ஃபோட்டோம். ஸோ நம்ம 2 நாளாக அந்த காசு அந்த ஃபாரின் ஒர்க்கை அந்த சிங்கப்பூரில் வேலை செய்கிறத பற்றி ஆரம்பித்து ரொம்ப கதை வந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த பார்ட் 3 இருக்குது. அது வந்து இப்போ தான் காசோட வேல்யூ நம்ம எப்பொழுதும் ரொம்ப பேசுவோம் தானே. இந்த நான் கூட சொல்லியிருக்கேன், கடவுள் வந்து அப்பப்போ நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். நம்ம வார்த்தைகளை விட்றோமா, அப்போ விட்டா வந்து நம்ம கருமா சேர்க்குறோம் அப்படின்னு. நம்மளுக்கு தெரியாமல் ஒரு ஆள் வந்து நம்மள்ட்ட கேம் விளாட்றாங்கன்னா இந்த பணம் தான். பணம் வந்து பேசாது, அதுக்கு உயிர் இல்லை. ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறவங்களை வந்து அது நல்லா கேம் ப்ளே பண்ணும். அந்த கடவுள் பண்ணுறாரு, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணும். நம்ம அந்த பணம்னு வந்துருச்சுன்னா வந்து பணம் கூட வாயை திறக்குதுன்றாங்களே, பணம் பத்தும் செய்வாங்களா. இது வந்து பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணுதுன்னு 2 எபிசோட் போட்டோம் தானே. ஸோ அதில் எங்கே பார்த்து எப்படி சுற்றி வந்தாலும் பணம் தான் முன்னுக்கு நிற்கிது. பார்த்தீங்க தானே, வேற பண்ண தர்மம் தலை காக்கலையாங்க, பணம் தானே நிற்கிது. இதை வந்து பேச ஆரம்பித்த பிறகு தான் பணம் இப்படியும் பண்ணுதான்றது வந்து நம்மளுக்கு அது தெரிஞ்சிருச்சு. ரொம்ப பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தெரிஞ்சவங்க வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஆளுங்க சொல்கிறத வச்சு தான் பேசுகிறேன். நான் பெரிய ஞானிலாம் கிடையாது. நம்ம கோ த்ரூ பண்ணது அதை வச்சு நம்ம எதுக்கு பேசுகிறேன்னா வந்து ஒரு அவேர்னஸ். நம்ம அந்த இதில் போய்ட்டு அந்த வளையத்தில் போய் மாட்டிக்காமல் சேஃபாக இருக்கணும் தான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும். பணம் அந்த வாழ்க்கை வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும். அதுலேருந்து நம்ம ஹெல்த்தியாக வரணும்னா நம்ம ஆளுங்க சொல்கிறது கேட்டுக்கிறது தப்பே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சி நல்லா தான் இருந்தால் நல்லா இருக்குமே. நான் வந்து ஹியூமன்ஸ் இப்போ உள்ள ஜெனரேஷன் பேசுகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து நம்ம பணம் தொட மாட்டோம், எல்லாம் அந்த டிஜிட்டல் அந்தமாரி வந்துருச்சு. ஸோ இப்போ உள்ள வாழ்க்கைக்கு தான் நான் பேசியிருக்கேன். பின்னாடி என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ உள்ளவங்களுக்கு வந்து ஒரு இதுதான், இந்த பணம் வந்து எங்கெங்கே விளையாடுதுன்னு. ஏன்னா இந்த பணத்தை வச்சு தான் குடும்பம் நடத்தணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், பெத்தைங்களை பார்த்துக்கணும், இருந்தால் பார்த்துக்கணும், ஹாலிடே போகணும், அங்கே போகணும், இங்கே வரணும், எல்லாமே செய்யணும். அந்த பணத்தை வச்சு நம்ம அழகாக கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகும்போது இவங்க கூடலாம் எவ்வளோ அழகாக வச்சு வாழ்க்கையை ஓட்டணும், பத்ததுக்கு சேவிங் பண்ணணும், இவ்வளையும் நம்ம செய்யணும். அந்த கட்டத்தில் வந்து அந்த பணத்தை அவங்க பார்க்க ஆரம்பிக்க சம்பாதிக்க ஆரம்பிக்க அவங்க அந்த குணாதிசங்க வெளியே வரும் பாருங்க, அவங்க கேரக்டரு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவங்க யாருன்னே அவங்கள படிக்க முடியும். நம்ம அந்த கைக்கு அந்த பணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை நம்ம எப்படி அழகாக வழி நடத்தி கொண்டு போகிறோன்றது ஒன்று இருக்குது. அது பணம் நம்மளை டெஸ்ட் பண்ணும், நம்மளை அங்கங்கே பேச வைக்கும். அந்த பணத்தோட வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறதுன்னு இருக்குது. அந்த பணத்தை வந்து அருமை தெரிஞ்சிச்சுன்னா சில பேர் நல்ல இடத்துல கொண்டு போவாங்க, சில கெட்ட வகையில் கொண்டு போவாங்க. ஸோ அந்த பாசம் பந்தம், ஏன்னா நம்ம தான் மனசாங்கனாச்சு, நம்மளுக்கு உணர்ச்சி ரத்தம் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபீலிங்ஸோடு நம்ம அந்த பணத்தை கொண்டு போகணும். அது எவ்வளோ நம்ம வாழ்க்கையோட எவ்வளோ விளையாடுது பாருங்க. கடவுளோட இதுதான் நம்ம கூட ரொம்ப விளையாடுதுன்னு நினைக்கிறேன் பணம். இந்த டைமில் வந்து நம்ம என்னென்ன வார்த்தைங்க விடுறோம்ல, அது நம்மளை டெஸ்ட் பண்ணுது, பயங்கரமாக வேலை பண்ணுது பணம். ஸோ பணம் தான் எல்லாத்தையும் ஆட்டி ஆளுதுன்றது வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. நான் ஞானியோ அப்படிலாம் காட்டுறதுக்காக பேசல. இன்னொன்று வந்து நான் நல்லவனு காட்டுறதுக்குலாம் இல்லை. ஆக்சுவலி வந்து நான் வந்து பேசுகிறது வந்து ரொம்ப பேர்த்த காயப்படுத்தும் தெரியுங்களா. ஏன்னா ஆக்சுவலி நான் பேசுகிற டாபிக் வந்து அடிக்கடி பிள்ளைங்களை நம்பாதீங்க, பார்த்தீங்களா நம்ம என்ன பண்ணேன், என் பிள்ளைங்களே வந்து அப்புறம் திருப்பி கேட்டால், ஓ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதில் பேசுகிறீங்க, நம்ம அப்போ எங்களையும் சேர்த்து தானே பேசுகிறேன். ஏன்னா இதை வந்து இண்டிவிஜுவலாக கொண்டு போனீங்களா எல்லாத்தையும் காயப்படுத்தும். நான் சத்தியமாக வந்து நான் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக நான் கொண்டு போகல. ரொம்ப ஆளுங்க வாழ்க்கையில் பட்டதை வச்சு நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க, இதை பற்றி பேசுன்றாங்க. ஆனால் ஓவரால் பார்த்தா வந்து நம்ம வந்து பணத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வழி நடத்தணும். அது மேலே பைத்தியமாக இருந்து பெத்தைங்களை தூக்கி வீசுறதோ, இல்லை பிள்ளைங்களை தூக்கி வீசுறதோ, அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதி செய்யாமல் இருக்கிறதோ, அதெல்லாம் பண்ணாமல் இருக்கட்டும்னு தான் நான் பேசுகிறேன். மற்றபடி நான் பேசுகிறது ரொம்ப பேர்த்து காயப்படுத்தும். இப்போ பேச ஆரம்பிச்சிருந்தா பணம் நம்மளை வந்து நல்லா ஆளுதுன்றதே எனக்கு புரியுது. ஆனால் நான் வந்து நிஜத்தை தான் பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன், மனசார பேசுகிறேன். ஸோ யாரும் வந்து அதில் போய் காயப்பட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு, அப்புறம் அழுவக்கூடாது. அது வேதனை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் போய்ட்டு பாவம் வயசாகி கஷ்டப்படுவாங்க, அனுபவிக்கக்கூடாதுன்னு தான். அந்த பணம் வந்து உங்களை வந்து அடிமையாக்கிடக்கூடாது, அந்த பணம் வந்து பெத்திங்கள் கூட பகையாக்கிடக்கூடாது, அப்புறம் பிள்ளைங்க கூட பகையாக்கிடக்கூடாது. அதான் சொல்கிறேன். அந்த பணத்தை நீங்கள் சேருங்க, சம்பாதிங்க, அதே நேரத்தில் அந்த உயிரிங்களுக்கு மரியாதை கொடுத்து சேர்த்து கொண்டு போங்க. அதுக்காக தான் நான் வந்து ஆதங்கப்படுறேன். மற்றபடி வந்து ஸோ என்னை வந்து பர்சனலாக நினச்சி வந்து இது பண்ணாதீங்க. அப்படி நினச்சா முதல்ல என்னை கோச்சிக்கிறது வந்து என் பிள்ளைங்க தான் கோச்சிக்கணும். புது கருத்து தான் வைக்கிறேன். எல்லாமே கோ த்ரூ பண்ணதை தான் என்னை ஷேர் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்காக நம்ம பாட்டும் பூட்டும் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மற்றவங்க யாரும் வந்து கஷ்டப்படக்கூடாமல் அந்த வலி, அதான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அவங்க காலம்பெல்லாம் சாவுவாங்க அப்படின்னு அந்த வலி நீங்கள் அனுபவிக்கிறேன். அப்பயே சாவறீங்க வந்து கொடுத்து வச்சிங்க தெரியுமா. தூங்க மீதி சாவறீங்களாம் வந்து அவங்களாம் புண்ணியம் பண்ணுவீங்க. இழுத்துக்கிட்டு சாவறீங்க தான் பாவம். அது நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நான் அடிச்சுக்கிறேன். ஸோ அதனால் பணம் சம்பாதிங்க, தேடுங்க, அதுக்காக பகையை சம்பாதிக்க வேணாம். இன்னொன்று
இன்னொன்று வந்து என்ன லட்சுமின்னு பார்க்காதீங்க, பொதுவாக பாருங்கள், பாட்டும் ஃபூட்டுன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு நியாயம் இருந்தால் ஏற்றுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன தான் யோசிக்கிறீங்கன்னு என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து லைக் பண்ணால் தான் எனக்கு தெரியும். கமெண்ட் கொடுக்கறனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம நார்மல் இந்த ஹியூமன்ஸ் நம்மளுக்காக நம்ம பேசுகிறேன். இந்த உங்களுக்கு யாராவது என்ன நம்ம பார்க்க வித்தியாசமான லைஃப் வாழ்கிறீங்களா ரொம்ப பேர் இருக்காங்க. அந்தமாரி ஏதாவது ஷேர் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொருத்திங்க கேட்டிருக்காங்க அந்த ஸ்கேமு ரொம்ப அந்த சோசியல் மீடியாவில் மாட்டாங்களா. என்னோடய ஃப்ரெண்டு தான் பேச சொன்னிச்சு, ஏன்னா அவங்களும் அதில் மாட்டினாங்களாம். நம்மளே வந்து ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி அந்த ஸ்கேமில் பயங்கரமாக மாட்டுறாங்க அந்த சோசியல் மீடியாவில். அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதுவும் அங்கே பணத்தில் தான் போய் நிற்கிது. பார்ப்போம் நம்மளோட மனசை ஜெயிக்கிறாங்களா, பணம் ஜெயிக்குதா, இல்லை கடவுள் ஜெயிக்கிறான்னு. மூணும் நம்ம லைஃப்பில் வச்சு செய்கிறாங்க. கடவுள், அப்புறம் பணம், அப்புறம் மனிதர்கள், இந்த மூணையும் சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கை. நம்ம இதை விட்டுட்டு தனியாகவும் போய் எங்கேயும் வாழ முடியாது. ஆமாம் தானே, நம்ம எங்கே போய் தனியாக வாழ முடியும் சொல்லுங்கள். நம்ம எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாத்தையும் பிடிச்ச மாரி நம்ம வாழ முடியாது, எல்லாத்தையும் திருப்தியும் படுத்த முடியாது. ஆனால் வந்து அநியாயமாக வாழக்கூடாது, கெட்டனத்தோடு வாழக்கூடாது, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே இருந்தால் வந்து அவங்கள வந்து இந்த நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அவங்களாம் மனுஷனே கிடையாது என்ன கேட்டால். எல்லாமே இருந்து தான் மனுஷனாக நல்லிங்களாக வரணும். ஸோ அதனால் எப்படி வாழுவோன்னு பார்ப்போமே. நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன், அப்புறம் போடுறேன் பாருங்கள். பாருங்க, இதுக்கே நான் எவ்வளோ அறுக்கிறேன் பாருங்கள். நான் இப்படி செய்யறதுக்கே இவ்வளோ அறுக்கிறேன். நான் சீலாப்பான டாபிக் என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படிலாம் யோசிக்க வைக்க தெரியுமா. இப்போ நம்ம பணத்துக்கு கஷ்டப்படுறோன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறோன்னு வைங்க. நம்ம இந்த சோசியல் மீடியாவில் வேற ஒருத்தங்களை பார்க்க மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு அப்போ தான் ஒரு BMW காடி வாங்கிட்டு அவங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம இங்கேருந்து அங்கே பார்க்க மாதிரி இப்போ நம்ம நிலமை இப்படி இருக்குது, அவங்க இப்படி வாழ்கிறாங்க. பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க வந்து கிட்ட தில்லாடிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த சாப்பிட்றது கூட வழி இல்லாதீங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் வந்து இந்த ஹாலிடே அங்கே போகிறேன், அது அவங்க போடக்கூடாதுன்னு இல்லை, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க போடுறாங்க. இன்னொரு சைட்டு வந்து இந்த பணம் இல்லாதீங்க வந்து அதை பார்த்து அவங்க ஆதங்கப்படுறது, அதான் மனசை வாழ்க்கை. அவங்க ஆதங்கப்படுறாங்க, வாழ்கிறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்காங்க, அது வாழ்கிறாங்க, அவங்க ஷோ பண்ணுறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அங்கேயும் பணம் தான் விளையாடுது. பணம் எப்படிலாம் விளையாடுது பாருங்க. அந்த பணத்தை வந்து ஒரு ஆள் கையில் பிடிக்க மாதிரி தான் அவங்களோட கேரக்டரை நம்மளால் பார்க்க முடியும். ஆமாம் தானே, நம்ம பணத்தை தொட்டு நம்ம அதை செலவு பண்ணாத வரைக்கும் அவங்க கேரக்டர் வெளியே வராது. இன்னொன்று வந்து அவங்கவுங்க உழைப்புக்கு அவங்க சம்பாதிக்கிறத அவங்க கையால் வச்சு அவங்க தான் அதை வழி நடத்தணும். அப்போ தான் அந்த காசோட அருமை வந்து அவங்க உழைப்பு போகிறவங்களுக்கு வந்து அதோட அருமை தெரியும். அவங்க உழைப்பை மட்டும் போட்டுட்டு அதை நம்ம கண்ட்ரோலில் வந்து யாரையும் வச்சுக்கக்கூடாது. அவங்கள கரெக்டாக வளர்த்து கொண்டு வந்துட்டோமா. ஸோ அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, எது பண்ணாங்கன்னா அவங்க காசை வந்து அவங்க ரன் பண்ணணும். அதை அவங்க சேர்க்குறாங்களோ இல்லை குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாங்களோ இல்லை சொத்து வாங்க சேர்க்குறாங்களோ அவங்க சொந்தமாக செய்யணும். நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, வளர்த்து விட்டுறணும். அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணால் தான் அதோட அருமை தெரியும். நம்ம ஒரு கட்டுப்பாடத்துக்குள்ள லைஃப் வந்து அவங்க கொண்டு போனோம். அந்த பணத்தை வந்து சேர்க்குறாங்களோ அவங்க செலவு பண்ணுறாங்களோ அதை அவங்க செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பணத்தோட அருமை, அது பணம் நம்மளை எப்படி விளையாடுதுன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு இதை நல்லது செய்கிறோம் எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே நம்ம கண்ட்ரோல்லே வச்சுருப்போம் பாருங்கள். அந்த எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து நம்ம கண்ட்ரோலே வச்சுக்கணும். திடீர்னு நம்ம எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்கோம்னு தெரியாது. நாளைக்கு நீங்கள் டக்குன்னு செத்து போயிருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க நிலமை என்ன அவங்க நினச்சி பாருங்கள். ஒரு தெருவில் வந்து நிற்கிற மாரி ஆயிடுவாங்க தானே. அப்போ நம்ம உயிரோடு இருக்க மாரியே அவங்களுக்கு வந்து ஒரு லெசன், அவங்க ஒரு அடிப்படை வசதி, அந்த என்ன செய்யணும் எது செய்யணும்னு ஒரு இது கற்றுக் கொடுத்துட்டு போயிடணும். கற்றுக் கொடுக்காம போனால் நம்ம செத்தா கூட நம்மள ஆத்மா நிம்மதியாக போகுது, என்னடா பாதியிலே விட்டுட்டு வந்தோன்னு தோணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வயசு கரெக்டாக வந்துருச்சுன்னா அவங்க பணத்தை அவங்க தான் செலவு பண்ணணும், அவங்க தான் அதை வந்து சேர்க்கணும், அவங்க தான் அதை நல்ல வழியில் கொண்டு போகிறதும் கெட்ட வழியில் கொண்டு போகிறோம் அவங்க தான் வழி நடத்தணும். அப்போ தான் அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியும். மேலே வருவாங்க. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. மூச்சிரே கண்டுபிடியார், பல ஆயிரம் ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு. இந்த மனிதர்கள் தெய்வங்கள் இல்லை இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு.